ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்எஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் பண்ணது மில்லட் பீஸா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன். கேழ்வரகு ஒரு 100 கிராமு, திணை ஒரு 100 கிராமு, வரகரிசி ஒரு 100 கிராமு, தேவையான அளவு சீஸு, இது பீஸா சாஸு, தேவையான அளவு உப்பு, இது ஆரிகானோ, தேவையான அளவு குடமிளகா, தேவையான அளவு ஸ்வீட் கார்னு, தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு தக்காளி. இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மூணையுமே நல்லா கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. மூணுமே நல்லா கழுவி பாருங்கள். நல்லா ஒரு 5 மணி நேரம் நானும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்குது மூணையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை தோசை தவா இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க. சூடு வந்ததும் தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு வச்சுக்கோங்க. லேசாக வெந்தோடனே இந்த சாஸையும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக சீஸ் துருவிக்கங்க. சீஸ் போட்டுட்டு மேலே கார்னு, வெங்காயம், குடமிளகா, தக்காளி, காய் போட்டுட்டு இந்த ஆரிகானோவை கொஞ்சம் கொஞ்சம் இதில் போட்டுருங்க. தேவையான அளவு சால்ட்டு, அது மேலே மறுபடியும் சீஸு, மேலே சீஸ் போட்டோன்னே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துக்குவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக சீஸ் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நமக்கு இதை எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான மில்லட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.